சக்தி சொட்டங்களுடன் சம்பந்தப்பட்ட பாஸ்ட் பேப்பர் எம்சிக்யூ வினாக்கள் செய்திருந்தோம் இல்லையா? ரைட். இப்போ நாங்கள் மாடல் பேப்பர்ஸில் வந்திருக்கக்கூடிய எம்சிக்யூ வினாக்களை பார்ப்போம். அதில் முதலாவதாக மொரட்டோ பேப்பர்ஸில் வந்திருக்கக்கூடிய எம்சிக்யூ வினாக்கள் அதை செஞ்சுட்டு நாங்கள் சப்போர்ட் சினியாஸ் பேப்பர்ஸை செஞ்சு கொள்வோம். ரைட். அந்த அடிப்படையில் கவனிங்க, மொரட்டோ 2021 ஆண்டு வந்திருக்கக்கூடிய இரண்டாவது எம்சிக்யூ. சரி, நான் உங்களுக்கு பேப்பர்ஸ் தருவேன், நீங்கள் அந்த பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொண்டால் போதுமானது. பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளியுமே அந்த பேப்பர்ஸை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கொள்வோமே உங்களோட செல்ஃப் ஸ்டடியில் நீங்கள் அதையும் என்ன செய்யலாம், செஞ்சு கொள்ளலாம். பாஸ் பேப்பர்ஸ் அண்ட் மாடல் பேப்பர்ஸை நீங்கள் செஞ்சு கொள்ளுவீங்க. ரைட், ஓகே. அந்த அடிப்படையில் கவனிங்க, இரண்டாவது எம்சிக்யூ கவனிங்க. மூலக அணுவொன்றில் சக்தி சொட்டங்கள் எண்சக எல் சமன் 4. மூலக அணுவொன்றில் சக்தி சொட்டங்கள் எண்சக எல் சமன் 4 ஆக உள்ள இலத்திரன்களில் ms சமன் +12 பெறுமதியை கொண்டிருக்கக்கூடிய அதிகபட்ச இலத்திரங்களின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. மூலக அணு ஒன்றில் ரைட் இந்த கண்டிஷனை திருப்தி செய்யக்கூடிய இலத்திரங்கள எண்ணிக்கை என்ன என்று சொல்லி கேட்கிறாங்க. இந்த கண்டிஷன் என்ன கண்டிஷன் என்று சொன்னா எண்சக எல் சமன் 4, எண்சக எல் சமன் 4, அதே போல ms சமன் +12. இந்த இரண்டு கண்டிஷனையும் திருப்தி செய்யக்கூடிய உயர்ந்தபட்ச இலத்திரங்கள் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. அணு ஒன்றுல இந்த ரெண்டு கண்டிஷனையும் திருப்தி செய்யக்கூடிய அதிகபட்ச இலத்திரங்கள்ல எண்ணிக்கை என்னவாக இருக்க முடியும் என்று சொல்லி கேட்கிறாங்க. ஸோ கவனிங்க, எண்சக எல் சமன் 4 எங்களுக்கு தெரியும். எண்ணின்ற பெருமானம் எப்போதுமே 1, 2, 3 அந்த மாதிரி தான் போகும் இல்லையா? ரைட். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம் சொன்னால் கரு, இது கரு, இது முதலாம் சக்தி மட்டம், இது இரண்டாம் சக்தி மட்டம், இது மூன்றாம் சக்தி மட்டம், இது நான்காம் சக்தி மட்டம். ஐந்தாம் சக்தி மட்டத்தை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் ஐந்தாம் சக்தி மட்டத்தை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை? எண்சக எல் ரெண்டையும் கூட்டினா 4 தான் மேக்ஸிமம் வரும். ரைட். ஸோ 5 கிட்ட போடாமா, 5 கிட்ட போவேல் என் சமன் 5 சொன்னா எண்ணுக்கு 5 வருமே. 5 சக எல் சமன் 4 வரும், அப்படி சாத்தியம் இல்லை. ரைட். அப்போ மேக்ஸிமம் 4 வரைக்கும் என்ன செய்யலாம் போகும். இதுல எஸ்ங்கிற உபசக்தி மட்டம் இருக்கும், இதுல என்ன இருக்கும், எஸ்ங்கிற உபசக்தி மட்டம் இருக்கும். ரைட். இதுல எஸ்ங்கிற உபசக்தி மட்டம் இருக்கு, இதுல எஸ்ஸும் பியும் இருக்கு, இதுல எஸ் பி டி என்று சொல்லி இருக்கு, இதுல எஸ் பி டி எஃப் இருக்கு. ഇതിന്റെ L സമൻ என்ன 0, ಇದರ L സമൻ 0, ಇದರ L സമൻ 1, L സമൻ 0, L സമൻ 1, L സമൻ 2, ഇതിന്റെ L സമൻ 0, ഇത് L സമൻ 1, L സമൻ 2, L സമൻ 3 இப்படி இருக்கு. ரைட். இப்ப கவனிங்க, என்ன சொன்னா எண்ணையும் எல்லையும் கூட்டினு சொன்னா 4 என்று சொல்லி கூட்டுத்தொகை வரணும். எண்ணையும் எல்லையும் கூட்டினால் 4 என்று சொல்லி வரணும். ரைட். சோ கவனிங்க, இது எதுக்கு சாத்தியமா? 1 சக 0 இது சாத்தியமா? எண்ணுக்கு பெருமானம் 1, எல்லுக்கு பெருமானம் 0, 1 சக 0 இது சாத்தியமா? இது சாத்தியம் இல்லை. எண்ணுக்கு 2, எல்லுக்கு 0, ரெண்டையும் 0, 2 சக 0 எத்தனை 2 சாத்தியமா? இல்ல. எண்ணிட பெருமானம் 2, எல்லிட பெருமானம் 1, ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா எத்தனை 3. அப்ப இதுவும் சாத்தியம் இல்லை. இது 3, எல்லிட பெருமானம் 0, 3 சக 0 எத்தனை 3. அப்ப இது சாத்தியமா? இது சாத்தியம் இல்லை. எண்ணிட பெருமானம் 3, எல்லிட பெருமானம் 1, 3 1, 3 1 இது சாத்தியம் தானே. எண்ணுக்கு 3, எல்லுக்கு 1 இது என்ன சாத்தியம்? n சமன் 3, l சமன் 1. அப்ப n சக என்னதுல 4 வரும் இல்லையா? 3 சக 1 4 வரும் இல்லையா? அப்ப இது திருப்தி செய்து, அப்ப இது சாத்தியமானது. ரைட். n க்கு 3, l க்கு 2, 3 சக 2 எத்தனை 5 வரும். சோ இது வராது. இது 4, l க்கு 0, 4 சக 0 ஓ 4 இது சாத்தியம். ஏன்? n க்கு 4, இது இரண்டாவது சந்தர்ப்பம் கவனிங்க. n க்கு 4, l க்கு 0. அப்ப n சக எத்தனை 4 வரும் தானே.
4 சாக 0 4. அப்ப இது சாத்தியம். எண்ணுக்கு 4 எல்லுக்கு 1 இது சாத்தியமா? 4 1 5 இது வராது. இது 4 இது 2 2 கூட்டினா 6 இது வராது. இது 4 இது 3 2 கூட்டினா 7 இது வராது. அப்ப எது சாத்தியம்? இது ரெண்டும் தான் சாத்தியம். இந்த ரெண்டும் தான் சாத்தியம். இப்ப கவனிங்க, இதுல இதைத்தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா? இதைத்தான் நாம என்ன செய்ய வேண்டி இருக்குது? யோசிக்க வேண்டி இருக்கு. இப்ப கவனிங்க, p உபசக்தி மட்டம் அதுல 3 ஆர்பிட்டல்கள் இருக்குது. அதுல நம்ம கேக்குறாங்க ms சமன் பிளஸ் half. ms சமன் பிளஸ் half என்ற இலத்திரன் யாரு? இந்த இலத்திரன், இந்த இலத்திரன், இந்த இலத்திரன். ms சமன் பிளஸ் half. இந்த 3 இலத்திரங்களும் ms சமன் பிளஸ் half ஆயிருக்கு. அடுத்த கவனிங்க, இந்த இடத்துல பொருந்துது இல்லையா? ரைட். சோ s ஆர்பிட்டல் s உபசக்தி மட்டத்துல ஒரு ஆர்பிட்டல் தான் காணப்படும். s உபசக்தி மட்டத்துல ஒரு ஆர்பிட்டல் தான் என்ன செய்யப்படும்? காணப்படும். s உபசக்தி மட்டத்துல ஒரு ஆர்பிட்டல் தான் காணப்படும். ரைட். ms சமன் பிளஸ் half. அப்ப இது மட்டும் தான் இல்லை. இது மட்டும் தான் இல்லை. அப்ப கவனிங்க, n சக l சமன் 4 ms சமன் பிளஸ் half. இதனை திருப்தி செய்யக்கூடிய இலத்திரங்கள் அதிகபட்ச எண்ணிக்கை எத்தனை? இந்த இடத்துல 3, இந்த இடத்துல 1, மொத்தமாக 4 இலத்திரங்கள். இப்ப 4 இலத்திரங்கள் தான் என்ன செய்யுது? அந்த கண்டிஷன் என்ன செய்யுது? திருப்தி செய்கிறது. அந்த கண்டிஷனை 4 இலத்திரங்கள் தான் திருப்தி செய்யுது. அப்ப எத்தனையாவது ஆன்சரை நாங்கள் தெரிவு செய்வோம்? இந்த இடத்துல 3வது ஆன்சர் என்ன செய்வோம்? தெரிவு செய்வோம். 3வது ஆன்சரை தெரிவு செய்வோம். ரைட். சோ தெளிவாக விளங்கி நோட் பண்ணிக்கோ. சரியா?